இப்ப இருக்கிற அர்ஜுன் தான் அவ பாத்திருக்கா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எப்படி இருந்தேன்னு அவ ஒன்னும் பார்க்கலையே. உன் மனசுல இருக்கிற உருவத்தை தான் வரைஞ்சேன்னு சொல்றல்ல, அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஒரு கற்பனை உனக்குள்ள இருந்திருக்கும்ல, அத வரைஞ்சு காட்டு பவி. அது மட்டும் அப்படியே இருந்தா அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். சரி அர்ஜுன், நான் வரையறேன். ஏ பவி, அவன் தான் ஏதோ லூசு மாதிரி சொல்றானா, நீயும் சரிங்கிற? இல்ல மனோ, நான் அர்ஜுன் மேல வச்சிருந்த அன்ப அவனுக்கு புரிய வைக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அர்ஜுன் எப்படி இருந்திருப்பான்னு என் மனசுக்குள்ள ஒரு உருவம் இருக்கு. அதை நான் வரைஞ்சு காட்டுறேன். அப்பவாச்சும் அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கட்டும். வாங்க. நான் தான் சொன்னேன்ல. டேய், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. சரி, ஓகே. நீ இன்னும் எத்தனை பேப்பர் எடுத்து வரைஞ்சாலும் அதை இன்னும் கசக்கி தான் நீ போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நீ இல்ல, அந்த பிக்காசாவே நினைச்சாலும் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரி வரையவே முடியாது. அதுதான் உண்மை. தயவு செஞ்சு இப்பவாவது இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்றதா இல்ல. டேய், வாடா போலாம்.